இது ஒரு நிகழ்ச்சியான மேடை. இந்த மேடையில் நான் வைப்பதற்கு காரணம் தாய் தந்தை, அது உலகத்துக்கு தெரியும். ஆனால் இந்த படைப்புகள் இங்கே நிற்பதற்கான காரணம் KRT கலைஞர் சார். இந்த கதையை அரசியல் சார்ந்து மையாண்டி பண்ணி யாருக்கு கதை புரிவிடலாம். எனக்கு இன்றைய தினம் வாழும் கலைஞர்களின் இளவரசர் ஐயாவுக்கு தெரியும். அரசியலை உள்வாங்கிக் கொண்ட அந்த விஷயம், அரசியல் குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால், அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை எடுக்கிறதுக்கு அந்த வகையில TBP படத்துல நான் அதை பார்க்க இருந்தபோது தம்பி தீபக் ரவிவர்கள் இருந்திருந்தாங்க. மீனாட்சி கோயில் விட்டு வெளியிடுகிறது ஃபிளைட்ல வரும்போது கிட்டத்தட்ட 2 கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையெல்லாம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இந்த கதை சொன்ன உடனடியாக எடுக்கணும். காரணம் கன்ரவி சார் அவர் சினிமாவுக்கு வருவது என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும். திட்டக்குடியை பிறந்து இளமையும் வறுமையை சுமந்து துபாய்க்கு சென்று, துபாய் நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யாரும் சொல்ல முடியாது. துபாயால் நான் வளர்ந்தேன் சொல்லிட்டார். நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்ற கிட்டத்தட்ட 35 காலங்கள் ஒரு தமிழன் அந்த துபாய்க்கு போயிட்டா எங்கேயாவது திக்குமுக்கு வேணா அவர் அங்கே போய் பிடிப்பார். அந்த வகையில் அந்த எண்ணம், பரந்த எண்ணம் கொண்டவர், சினிமா மீது தீரான காதல் கொண்டவர். இன்றைய தினம் தயாரிப்பாளர்கள் ஆரோக்கிய மருவி போட்டார்கள். இந்த TBP இந்த ஒரு கண்டென்ட் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே போலதான் சிவராஜ் TN செட்டப் TN 2026 தங்க நட்சத்திரம். இது நிச்சயமா ஒரு தமிழகத்தை சொல்றேன். நிறைய மேடை இன்னும் 2-3 மேடை வரும். சம்பந்தப்பட்ட இத்தனை பேரையும் நான் நெருங்கி பாராட்டுவதற்கு சுருக்கமா சொல்ல ஆசைப்படுறேன். தம்பி நத்திக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு பிள்ளை. பல கோடிகள் அமிதா பச்சன் யாரெல்லாம் கடமையாக நினைச்சிட்டு இருக்கோ அத்தனை பேரையும் பார்த்துட்டு ஒத்தி வச்சுட்டு ஒரு பேஷனுக்காக இங்க வந்த ஒரு பிள்ளை. ஒரு தங்க சதுரங்க வேட்டைக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி அற்புதமான ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன் ஆன்மீகவாதி. அந்த பிள்ளைய நெஞ்சிருக வைத்ததுல இந்த கதை ஒரு அடுத்த தளத்துக்கு அழைத்து போக போகிறது. தனிப்பட்ட முறையில ஒரு சினிமா ரசிகனா ஒரு மகிழ்ச்சி. ஒரு விஷயம் எனக்கு இந்த தினம் நம்மளை விட அடுத்த தேர்தலில் இருப்பதாக கருதுகிறது MS பாஸ்கரன் அம்மா, ஒரு சிவனடியார், என் மகன் இளவரசையா. நாங்க 3 பேரும் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த படம் தான். அது என் மகன் இந்த கதை சொல்லிவிட்டு அவன் உள்வாங்கிட்டான். அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த காரணத்தினால் நான் கதையை நீட்டாப்பட்டாவது அந்த கதையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் கதை எழுதி கொடுத்துட்டேன். இந்த வசனத்தில் பாதிதான் நான் எழுதியிருக்கேன், மீதி அவன் தான் எழுதிருக்கான். இவனை விட்டு போன கலைஞர்கள் நிறைய மேடைகள் நான் சொல்லுகிறேன். விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு வேறு ஒரு கலர் கொடுக்கும். என் அருமை மகள் பேசுறது என்ன நடைபெறும் நிலம் போல ஒரு சூழல. ஆமா, காரணம் உங்க அப்பா இருக்கு, மேல இருக்காரு, 20 இருந்து ஒரு முறை ஒரு வரி நடத்துறாரு. ஆமா, அந்த பிள்ளைய நான் பார்க்கறது சொன்னேன். ஒரு பர்தீன் சுல்தானா போல நிறைய படி மிகப்பெரிய உருவாங்கக்கூடிய திறன் இருக்கு, மெமரி பவர் இருக்கு, மேடை ஆளுமை இருக்கு. மல்டி விஷயத்துல பண்பு தன்மையோட போயிருக்குங்க. அந்த பாட்டை வெளிவாங்கிட்டது. அதே போல ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஒரு கலைஞர் தேவைப்படுகிறது. கும்கி 2 ஹீரோயின் சித்தார் அவங்க ஒரு வெளிவாங்கிட்டு ஒரு பரதநாட்டிய மலையாக நடிச்சிருக்காங்க. ஆரம்பித்து முத்துகிறார். ஆமா, ஒரு தமிழ் உச்சரிப்புக்காகவே அந்த காலத்தில் ஏற்றோம்னா அவர் இந்த சமீபத்தில் ஒரு தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடுத்த ஒரு பிள்ளைகளுக்கு அவரை பார்த்து பராமரிப்படக்கூடிய அதோட அந்த அற்புதமான பிள்ளை அது இந்த படத்துக்கு வரும்போது என் அருமை கதை ஆதித்யாக செல்ல பிள்ளை தனமான நம்மளை உட்கார வச்சு நமக்கு பக்கத்துல நம்மளுக்கு கிண்டாடிப்பா நம்மளுக்கே தெரியாது. அவ்வளவு பெரிய அதே மாதிரி யாரும் அசைக்கிறானோ எத்தனை காட்சி தம்பி சார் சொன்னாங்களா வர்றேன். இப்படித்தான் எல்லோரும் சொன்னாங்க. ஜாதா சுந்தரேசன், அதே போல மேனகர், தர்பிகா சிவா. நிச்சயமாக தர்பிகா சிவா என்ன கிட்டத்தட்ட ஒரு மெலடி. இந்த படம் என்பது என்கிட்ட சொன்னா சார்
உங்க பிள்ளை கதற கதற காதலிக்கிறார் சார் அப்படின்னாங்க. ஸோ இப்பவும் வேலைக்கு வர முடியாததுக்கான காரணம் அடுத்த ஒரு ரீல ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்கான். ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல என் பிள்ளை வந்து இந்த கல்லூரியில் சாங்கை சூஸ் பண்ணி ஆடிடுது. அதான் ஸோ இசை என்பது எனக்கு இயல்புல இருக்கு. வீட்டுக்குள்ள உட்காந்து எப்படி ஒரு காட்சியை இசைப்படுத்திருக்கிறது அந்த கதை உருவாக்கிட்டதுனால வந்தான். இந்த கதையை ஆப்டு நேரிச்சு முதல் உமாபதி ராமையா வருகிறானேங்கிற பொழுது ஒரு தந்தைக்கு பதட்டம். இப்ப எனக்கும் அர்ஜுன் சாருக்கு நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்ப யாரும் கம்பிராமியாவோட மகன் சொல்றீங்க. அன்னைக்கு வீட்டுக்கு போறேன் பிரகடன பேசுறேன், தம்பி அர்ஜுன் மரணம் எப்படிதான் ஓகே. ஸோ இப்ப ஆஃப்டர் மேனேஜ் கலாநாயகனாக கூட மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டாரு, டான்சர் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்ற பொழுது எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா இவன் கதையை உள்வாங்கிட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா தயாரிப்பாளர் சொல்லி எப்படி ஓகே வாங்குறது போல அதற்கு முன்பாக அர்ஜுன் சாப்பிட்டு போய் உட்கார்ந்து மருமகனை உட்கார வச்சு இந்த கதையை தாங்க எடுக்கிறான் அப்படின்னு அவர்களுக்கு புள்ளிதான் நான் புரியான சிந்தனை யார் மனசு. இந்த அளவுக்கு அணுகுமுறை கொண்டவர்கள் யார் மனதில் சிந்தித்தும் கூட வேதனைப்படுத்தி விடக்கூடாது. அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி தலைப்பு செய்தியாக இருந்தால் உடன்பாடு கிடையாது. இதுவரை எனக்கு வாழ்க்கை அப்படித்தான் நடத்துகிறது. யார் மனசு சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்த கூடாதுக்காக என் மகனை என் மருமகள் வீட்டுக்கு வந்தபோது கூட அர்ஜுன் சாருக்கு 2 மகள்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் இன்சியலை பெறுவதற்கு யார் இல்லை. என் அன்பு மகனே உண்மை அந்த ஐஸ்வர்யா மருமகிட்ட ஐஸ்வர்யா உமாபதி அப்படி இல்ல ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் போடும். இதை நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உங்க இருவருக்கும் சீக்கிரம் குழந்தை அது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதுக்கு உங்களுடைய பையன் என்ன பேர் வைக்கிறீங்களோ எல்லாத்தையும் யார் மனதையும் அடுத்த இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அளவுதான். அந்த அளவுக்கு ரொம்ப மில்லிய மனதுக்கு சொந்தக்காரன் நிச்சயமா கூட. ஆனா யாரும் எந்த முடிவிலும் சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுகிறார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன் இந்த கதையை எந்த அளவுக்கு யார் மனசையும் கோபப்படுத்திடக்கூடாது, சங்கடப்படுத்திடக்கூடாது, அந்த பொருட்களோடு எழுதப்பட்டது. ஆமா இதுல இன்றைய தினம் டிவிக்கு தலைவர் அருமை தம்பி உதயவர்கள் 3 பொருட்கள் நான் நடிச்சிருக்கிறேன். அவர் 2 பேரும் கேமரா பண்ணியிருக்காங்க. யூத் அனுப்பி நிறைய பேரும் அவரோட சம்பந்தப்பட்டிருக்கோம். டீசர் ஒண்ணு வந்திருக்கு. இந்த டீசர்ல தம்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த லுக்கை மட்டும் பார்த்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணி இப்படியா இருந்தோம் அப்படியா இருந்தோம். நான் எனக்கு வயசுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முந்தைய தினம் வேட்புமனு தாக்கல் இருந்தார். TN 2026 தங்க நட்சத்திரத்தினுடைய படத்தினுடைய நாத்திக முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்தோம் என்றால் பத்திரிகையாக நீங்கள் 8ஆம் தேதி இரவு வாக்கு எண்ணிக்கை அந்த ஓட்டு பதிவு நீங்க பாத்துருவீங்க. நீங்களே சொல்லுங்க 8 9 தயாரிப்பாளர் ஐயா சொல்லுவாங்க, தம்பி ஸ்ரீநாத் EP சொல்லுவாங்க. அன்றைய தினம் நீங்க பார்க்கிறது அன்றைய 10ஆம் தேதி அந்த தினம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்துடும். 8 வரைக்கும் எங்களுடைய படம், 8க்கு பிறகு உங்களுடைய படம், 10க்கு பிறகு மக்களின் படம். என்ன சொல்ல வரேன்னா இந்த மதியத்துக்கு பிறகு TVK திண்டிவாக்கம் தொகுதியுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவர்ஜுனா எல்லா கட்சிகளிலும் எனக்கு தம்பிமாக இருக்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து TVK-ல இருந்து என்று சொல்றது ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆண்ட கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 4 கூட்டணி இப்ப 5 கூட்டணி என்று ஆரம்பித்திருக்கிறது. யாரு? சசிகலா கட்சியிலிருந்து சசிகலா அம்மாவும் ஐயா ராமதாசையாவது கூட்டணி 5 கூட்டம் 5வது கூட்டணி 6வது கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் சார்பில் இருந்த தம்பி வேல்முருகன் உடன்பிறந்த தம்பி எனக்கு அற்புதமான பிள்ளை. இத்தனை பேரையும் எல்லா இயக்கத்திலும் எல்லோரும் எனக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பணம் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாக ரிஸ்க் எடுக்கலாம். நான் புதிதாக பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிறது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா நான் ஒரு கதை எழுதி கொடுத்துட்டேன். ஜென்சிட்டி சொல்லக்கூடிய வகையில அந்த படைப்பை எனக்கு பிரதானப்படுத்தி காமிச்சாங்க. தம்பி ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மேடை நின்று கண்கசிய ஒரு 6 பேருக்கு அழுகுறது நானே நிகழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா அம்மா எங்களுடைய அம்மா மாதிரி உங்களுடைய பெரியம்மா பிள்ளை ஆனா தயாரிப்பாளர் அந்த அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரங்களுக்கு பிறந்து எனக்கு 2 தம்பி நெட்டிக்கு பிறந்து உங்க அண்ணன்
இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலெழுந்த வழியாக கேட்ட தகவலை வைத்துக் கொண்டு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டாம் என்று மட்டும் என அருமை தம்பி அர்ஜுனா அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எமர்ஜென்சி செய்யப்பட்டவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கிறீர்கள். மிகவும் செயல்படும் வீரன், ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால தாய் கதிக்கின்றீர்கள். ஆனா இந்த உணர்வெல்லாம் வெளியாங்க. நான் இந்த ஆரப்பத்தி கேட்டாலும் பணி செய்கிறேன். அவங்களை வாழ்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவர் அன்பு தம்பி அவர்களே, அர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையில இந்த படம் ஒரு மேலளவு ஓடியிருக்காரு. இது யாரும் சங்கட்டப்பட்டு விட்டோம் என்று நீங்களே எனது நம்பர் தேடி அண்ணா அரவிந்த் பேசுவது. அப்படித்தான் இந்த படம் இருக்கிறது. ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் கொடுத்து கொண்டு அங்கு ஒரு பெரிய பிரசங்கூரியா எனது மகன் போராட்டத்துக்கு பல வருடங்களாக போராடி பயணம் போய்கிட்டே இருக்கோம். இந்த படத்தை நிச்சயமாக 8ஆம் தேதி இரவு எனது அன்பு சகோதரர்களும் படத்தை பார்த்து முடித்த பிறகு எனக்கு வீட்டுக்கு போன் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எக்ஸலன்ட் ஃபன். நெப்போட்டிசம் கான்செப்ட் போய்விடக்கூடாது என்பதற்காக பிரீவியஸ் நிறைய இயக்குநர்களிடம் அவரை நான் ஒப்படைத்து நான் குறை கேட்கிறேன். எங்கும் அவன் சரி, அவர் எதிர்பார்த்து நடக்கவில்லை என்கிற நிலையில் தொழில்நுட்பம் இசையா அன்பு தம்பி ஒயிட்வாட்டர்ஸுடைய ஓனர் முன்னாடி பார்ப்போம். தம்பி சுதிமா நவீனா குறிப்பிட்டிருக்கிற கேமரா அண்ணே என்னென்ன தம்பி சீசிமா இவ்வளவு நாலேஜபிளா இருக்காருல கருப்பு காசுமா இதுதான் ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கோம். அந்த மகிழ்ச்சி நீங்கள் உணர்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி.